ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் என்றபடினால் இந்த நாளிலே தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் பேசப்போகிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே, வீட்டிலே தங்கியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்விலும் உற்றாருவினராய் நீங்கள் தங்கியிருக்கும் பொழுது அந்த உற்றாருவினுடைய வாழ்க்கையிலும் குடும்பமாய் அந்த ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே சில வார்த்தைகளை நான் தியானிக்க விரும்புகிறேன். அதன்படி நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு காரியத்தை குறித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் தியானிக்கப் போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே ஒரு வார்த்தை மட்டும் நான் எடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 30 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30 அதிகாரத்திலே தாவீது பெலிஸ்திய ராஜாவோடு, பெலிஸ்தியருடைய ஜனங்களோடு, பெலிஸ்திய மக்களோடு இணைந்து அவன் யுத்தத்துக்கென்று அவர்களோடு கூட கைகோர்த்து நிற்கிறான். அந்த வேளையிலே தன்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்திலே அவன் வைத்து விட்டு வருகிறான். அந்த குடும்பம் முழுவதையும் அவனுடைய எதிரிகள் அப்படியாய் முழுவதுமாய் அவர்கள் கைப்பற்றி அவர்கள் சிறைப்பிடித்து போவதை இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம். 30 அதிகாரம், 1 சாமுவேல் 30 அதிகாரம் 382 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 30 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சில்காலுக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளை அடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவனையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலமில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாங்கள் நெருக்கப்படுகிற நாட்கள். உலகம் முழுவதும் நெருக்கத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறது. உலகம் முழுவதும் அடுத்த நாளிலே என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே, உலகம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே உலகம் முழுவதும் கடந்து போயிருக்கிறது. அது விசுவாசியாக இருந்தால் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் என்ன, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களிலே கடந்து போகிறோம். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே பலர் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய சகோதர சகோதரிகளை இழந்திருக்கிறார்கள். வேதனையும் கண்ணீரும் துன்பமும் இந்த பூமி அனைத்தின் மேலும் இந்த நாட்களிலே மழையைப் போல அது பெய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசத்திலும் இழப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பிரியமானவர்களே, அந்த வேளையிலே தேவ ஜனங்களாகிய நாங்கள்
எங்களுடைய உள்ளத்திலே நெருக்கப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, என்ன நடக்கும், எது நடக்கும் என்று தெரியாமல் இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெற்ற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதை சொல்ல விரும்புகிறார், எதை செய்ய விரும்புகிறார், எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் இருந்து நாம் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளலாம். அது என்னவென்று சொன்னால், தாவீது வேதம் சொல்லுகிறது பலமில்லாமல் போக மட்டும் தாவீதோடு இருந்த அத்தனை பேரும், அதுவும் யுத்த வீரர்கள், சாதாரணமான மனிதர்கள் அல்ல. பெண்கள் அதிகமாக வேதனையோடு அழுவதை நாம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். பெண்கள் அதிகமாக அழுவார்கள், பெண்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து அழுவார்கள். ஒரு இழப்பு நடந்து விட்டென்றால் குடும்பம் முழுவதும் பெண்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையிலே அந்த அழுகையின் சத்தம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், அது அப்படியே தணிந்து போய்விடும். ஆனால் இங்கே யுத்த வீரர்கள், பல யுத்தங்களை செய்தவர்கள், பல ஜெயத்தை பெற்றவர்கள், தாவீதோடு இருந்து பலமாய் யுத்தம் செய்து பல யுத்தங்களை சந்தித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு வரும் பொழுது, தங்களுடைய உற்றார் உடன்பிறர்கள் மத்தியிலே இழப்பு வரும் பொழுது, அங்கே அவர்கள் பலமில்லாமல் போகும் வரைக்கும், அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களும் அழுகிறதற்கு பலமில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிலவேளை நாங்கள் வெளிப்பிரகாரமாய் அழாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் எங்களுடைய உள்ளம் ஏதோ ஒன்றை நினைத்து இந்த பூமியிலே நடக்கிற இந்த வேதனை கண்ணீர்களை பார்த்து கேட்டு 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 நம்முடைய உள்ளம் புலம்பிக் கொண்டே இருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறது. இழந்து விட்டோம். நேற்று நாங்கள் ஒரு செய்தியை கேட்டோம், அமெரிக்காவிலே 50,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரித்து விட்டார்கள் என்று. 50,000 பேருக்கு மேற்பட்டவர்களா? இன்னொரு தேசத்திலே 30,000 பேர் மரித்து விட்டார்கள். இன்னொரு தேசத்திலே 20,000 பேர் மரித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு சாதாரணமான யுத்தத்திலே கூட இத்தனை ஜனங்கள் அழிந்து போவது குறைவு. ஆனால் இந்த ஒரு வைரஸினாலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. இந்த அழிவு சிலவேளை நாங்கள் யோசிக்கலாம், ஒவ்வொரு காரியத்தினாலே வந்திருக்கிறது என்று. ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒரு காரியத்தை திட்டமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருடன் அவன் அழிக்கவே வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனை கொடுக்கவும் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாங்கள் அதை பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மகத்துவமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தேன். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். என்னத்தை அங்கே இழந்து போனார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது இழந்து போனவர்களை தேடினார். சந்தோஷம் இழந்தவர்களை தேடி போனார், சமாதானம் இழந்தவர்களை தேடி போனார், நிம்மதி இழந்தவர்களை தேடி போனார், சுகம் இழந்தவர்களை தேடி போனார். அவர்களுடைய வாழ்க்கையிலே போன இடமெல்லாம் அங்கே அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது, ரட்சிப்பு வந்தது. இங்கே இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து சகை என்ற மனுஷனுடைய வீட்டுக்கு போனார். அங்கே போன பொழுது அங்கே ஒன்றை காண்கிறார், ஏதோ ஒன்று அவன் இழந்திருக்கிறான். என்ன அந்த இழப்பு? ரட்சிப்பை அவன் இழந்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து போன ஒவ்வொரு இடத்திலும் அங்கே மேய்ப்பன் இல்லாத மந்தைகளைப் போல, ஆடுகளைப் போல இருப்பதை கண்டு மனதுருகினார். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பனை இழந்து விட்டார்கள். இன்னொரு இடத்திலே போன பொழுது தகப்பனை இழந்ததை அவர் பார்க்கிறார். இன்னொரு இடத்திலே போன பொழுது மகனை இழந்த பெற்றோரை பார்க்கிறார். இன்னொரு இடத்திலே போன பொழுது
பிள்ளையை இழந்த தாயை பார்க்கிறார். இன்னொரு இடத்திலே போன பொழுது சகோதரனை இழந்த சகோதரிகளை பார்க்கிறார். ஆனால் அவர் போன இடத்திலெல்லாம் இந்த வார்த்தைகள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதை அவர் பேச்சளவிலே சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை மறுபடியும் திரும்பி பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்திலே ஆதாம் அவன் தன்னுடைய எல்லா விதமான அதிகாரத்தையும் இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே கர்த்தர் சகலதையும் கொடுத்து சகல அதிகாரத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஆதாம் 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் சகலதையும் இழந்தவனாய், அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்தவனாய், அவனுக்கு கொடுத்த தோட்டத்தை இழந்தவனாய், அவனுக்கு கொடுத்த சகல நன்மைகளையும் இழந்தவனாய் அவன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறான். இதன் நிமித்தம் அவன் சகலதையும் இழக்கிறான். தனக்கு இருந்த ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தனக்கு இருந்த சந்தோஷத்தை, தனக்கு இருந்த நிம்மதியை, தனக்கு இருந்த ஆளுகையை இழந்து போகிறான். ஆனால் பிதா அதை விட்டுவிடவில்லை, அதை சும்மா இருக்க விட்டு விடவில்லை. அவன் இழந்து போனதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விட்டுவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். என்னத்தை திருவுளம் பற்றினார்? இழந்து போனதை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், திரும்பவும் அந்த சமாதானம், திரும்பவும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய குமாரன் மூலமாய் அந்த இழந்து போன சகலதையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். இதைத்தான் தாவீதினுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தாவீது என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய குமார்த்திகள், மனைவிமார் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். பலமில்லாமல் போகும் வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே அழுது கொண்டிருக்கிறது. உலகமே பலமில்லாமல் போகும் வரைக்கும் அழுது கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வேதனைப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கூக்குரலுவதை நாங்கள் பார்க்கிறோம். புலம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய சம்பவத்திலிருந்து நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை படைத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், அவன் இழந்து போன தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை அவன் திரும்பவும் சுவீகரித்துக் கொள்கிறான். அப்படியானால் ஏன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த இழப்பு வந்தது என்பதை நாங்கள் யோசிக்கிறோம். இன்றைக்கு பலருடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த வைரஸ் வந்தது, ஏன் இந்த வேதனை வந்தது, ஏன் இந்த துன்பம் வந்தது, ஏன் இந்த கண்ணீர் வந்தது? ஏன்? தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தாவீது தேவனுடைய தாசன், தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தாவீது புறஜாதியாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். புறஜாதியாரோடு சேர்ந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ண போவதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, விருத்த சேதனம் இல்லாத மனிதர்களோடு சேர்ந்து, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களோடு சேர்ந்து, விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களோடு சேர்ந்து, சாபத்தீடான ஜனங்களோடு சேர்ந்து அவன் யுத்தத்துக்கு அவர்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் வேதனைக்கும் துன்பத்துக்கும் அங்கே உடன்படுவதற்கு காரணம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறதுனால் தேவன் அதிக கோபம் அடைகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவன் ஜீவனை இழந்து போனதற்கு காரணம் என்ன? ஆதாமுடைய மனைவி ஆண்டவரோடு கூட தொடர்பு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டியவள். ஆதாம் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டியவன். முதலாவது என்ன செய்தான்? கர்த்தர் எந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவன் உண்ணும்படியாய் நேர்ந்தது. ஏன்? கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியோடு, கடவுளுக்கு எதிரான ஒரு வல்லமையோடு, கடவுளுக்கு எதிரான ஒரு நபரோடு அவர்கள் உறவாட ஆரம்பித்தார்கள். மாலை வேளையிலே கர்த்தரோடு உறவாடினவர்கள் சாயங்கால வேளையிலே கர்த்தரோடு கூட உறவாடி கர்த்தருடைய மகத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு பிசாசோடு கூட உறவாடுவரை
சர்ப்பத்தோடு கூட உறவாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை அதிகாரத்தையும் அந்த திருடன் அவன் திருடினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் ஒரு தகப்பனாய் அவர் தன்னுடைய மகன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கதறினார். அவர் அந்த சாயங்கால வேளையிலே ஆதாமை தேடி 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 கதறினார். எங்கேமானே இருக்கிறாய்? இன்றைக்கு இந்த பூமியை பார்த்து, இந்த பூமியை அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் கதறுகிறார், என் ஜனங்களே மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தேவனாகிய உங்களுடைய தகப்பனாகிய என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் கதறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பலருடைய உள்ளத்திலே, ஐயோ என்னாலே திருச்சபைக்கு போகவில்லையே, ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே, சுயாதீனமாய் கர்த்தரை துதித்து பாட முடியவில்லையே, நான் ஏதோ ஒன்றை இழந்து போனதை போல காணப்படுகிறேனே. இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு இழந்து போனதை திரும்ப தரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு சகையனுடைய வீட்டுக்கு போன பொழுது அங்கே அவர் கண்டது, அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே விடுதலை இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது அவன் இழந்து போன சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது. சகையனுடைய வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே இழந்து போனதை தேடின தேவன், ரட்சிப்பை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வீட்டுகளே அந்த ரட்சிப்பை கட்டளையிட வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓ, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன். இல்லை பிரியமானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் ஒன்றை இழந்திருக்கிறோம். எதை இழந்திருக்கிறோம்? ஆராதனை. நாங்கள் ஆலயத்திலே ஆராதனை செய்வதை இழந்திருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேள்விப்படுகிற ஒரு காரியம், அவர்கள் தகப்பனை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் இழந்தது என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே துக்கம் வருகிறது. வைத்தியசாலையிலே ஒரு மனிதன் அல்லது ஒரு பிள்ளை மரிக்கும் பொழுது அந்த வைத்தியசாலை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையை இழக்கிறது. அந்த வீட்டிலே ஒரு மரணம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்கிற அந்த நபர் அங்கே மரிக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள். இதே போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல இழப்புகள். கடந்த 30 வருஷமாய் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு மாவட்டமாய் பல இழப்புகளை நாம் சந்தித்தோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். என்ன, ஆண்டவரே இழந்து போறதை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் எங்களுக்கு திரும்பவும் அந்த மகிழ்ச்சியை, நாங்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தாரும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த சமாதானத்தை திரும்ப தந்தார். இந்த பூமியானது இன்றைக்கு இயேசுவை மறந்து பூமி அண்ட சராசரங்களை படைத்த தேவனை புறக்கணித்தபடினால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் 2ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 2ஆம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே இருந்து நாங்கள் வாசிப்போம். 1ஆம் வசனத்திலே இருந்து, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு அறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை ஏழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவனை ஜனங்கள் மறந்து, அண்ட சராசரங்களை படைத்த வல்லமை உள்ள தேவனை மறந்து, பரிசுத்தமான தேவனை மறந்து, அவர் அந்த தேவனுடைய நாமத்தை மனுஷர் பரிசுத்த குலைச்சலாகினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவானவன் சொல்லுகிற அந்த திருடன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஜனங்கள் அவர்கள் கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பில்லி சூனிய மந்திர கட்டுகளுக்குள்ளே, விக்கிரக ஆராதனைக்குள்ளே, விபச்சாரம், வேசித்தனம் என்ற
பரிசுத்தருக்கு விரோதமான பாவத்திலே இறங்கினார்கள். புறஜாதிகள் அப்படி இறங்கினாலும் தேவ ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தினது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறான்? அவன் வழியை செவ்வைப்படுத்த ஆயத்தப்படுத்த வந்தவன் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது என்ன சொன்னார்? மனம் திரும்பி தேவ சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள். நாங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்பவும் கொடுக்க வேண்டுமானால், தேவ ஜனங்களாகிய நாங்கள் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, ஊழியக்காரர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, இயேசுவை விசுவாசித்த ஜனங்களாகிய நாங்கள் முதலாவது நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அன்றைக்கு அந்த தாவீது மனம் திரும்பினான். அவன் அழுது 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 வேதனையோடு கூட ஒரு காரியத்தை அவன் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அவன் கர்த்தரை நோக்கினான். இங்கே பார்க்கிறோம், அவன் நெருக்கப்பட்ட பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வேளையிலே 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே முதலாவது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறான். அதுக்கு பிற்பாடு தீர்மானிக்கிறான், என்ன? கர்த்தரை நோக்கி நான் அதை பின்தொடரலாம் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலுடைய எதிரிகளோடு கூட ஒப்பந்தம் பண்ணினது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி எல்லாரையும் இழந்து போனான். அந்த வேளையிலே அவன் அழுகிறான். அது மட்டுமல்ல, அவன் கர்த்தரை தேடுகிறான், தன்னை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நீ அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நான் மனம் திரும்பும் பொழுது, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாருங்கள், உணர்வடையுங்கள் என்று ராஜாக்களை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நாங்கள் பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த உலகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறதை பார்த்து பயப்படுங்கள். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், முத்தம் செய்யுங்கள். அவருடைய பாதத்தண்டையிலே அங்கே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். மனம் திரும்புவோம், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோம், நம்முடைய கோபங்களை விட்டு மனம் திரும்புவோம், நம்முடைய எரிச்சலை விட்டு மனம் திரும்புவோம், நம்முடைய மன்னியாத தன்மைகளை விட்டு மனம் திரும்புவோம், பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறதை விட்டு மனம் திரும்புவோம், பிறரை குறித்து குற்றவாளிகளாய் நியாயந்திருப்பதை குறித்து மனம் திரும்புவோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியம் என்ன? நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம் என்று கர்த்தர் பேசினாரே. ஆகவே நாங்கள் இனிமையான கனிகளை, சுவையான கனிகளை மட்டுமல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். முதிர் வயதிலாய் இருக்கிறவர்களை பார்த்து சொல்ல, அவர்கள் மிகுந்த கனி கொடுப்பார்கள். வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடியால் பிசாசானவனை ஜெயிப்பீர்கள்
என்று யோவானிலே 1 யோவான் 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய 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 எங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். யோவான் 15 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நம்மை சுத்தமாக்கும், அது சுத்தமான கனிகளை நமக்கு தரும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அவரும் நம்மிலே நிலைத்திருப்பார். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே உலகம் தன்னிடத்திலே நம்மை இழுக்கும்படியாய் பல சம்பவங்களை நமக்கு கொடுக்கிறது. டெலிவிஷன் மூலமாய், ஃபோன் மூலமாய், பல தொலைபேசி அழைப்புகள் மூலமாய், பல ஆடம்பரமான காரியங்கள் மூலமாய் திரும்ப திரும்ப உலகம் நம்மை இழுக்கிறது. வேதம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்துள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தை அன்பு கூறுகிறவரிடத்திலே என்னுடைய அன்பு இல்லை என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்றைக்கு அநீதி செய்வானானால் மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அநீதி செய்கிறவனாய் இருப்பாயானால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன், நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினது உண்மை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்கென்று ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஊசியா ராஜா மரித்த பொழுது ஏசாயா பரலோகத்தை காணும் பொழுது அவனுடைய காதிலே ஒரு சத்தம் கேட்கிறது, என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவன் பரலோகத்தை பார்த்த பொழுது அந்த மகிமையை அவன் காண்கிறான். அது பரிசுத்தமான மகிமை. அப்பொழுது அவன் உடனடியாய் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரலோகத்தை பார்த்த உடனே அவன் தன்னை பார்க்கிறான். அவன் தன்னை பார்த்த பொழுது என்ன பார்க்கிறான்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அது மட்டுமல்ல, அசுத்த உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உலகத்திலே தான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த பயங்கரமான சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய கோபம் பற்றி எறிவதை நாங்கள் பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய குமாரர்களாகிய நானும் நீங்களும் அந்த கோபத்தை அடக்க வேண்டுமானால் நாங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய தேவன் மரியாளும் மாத்தாளும் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மாத்தாளையும் மரியாளையும் அவருடைய குடும்பத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய ஒரு இழப்பை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்லுகிறார்? இது தேவனுடைய நாமம் மகிமைக்காய் நடத்தப்பட போகிற ஒரு காரியம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மாத்தாளையும் மரியாளையும் லாசருவையும் அதிகமாய் ஆண்டவர் நேசித்திருந்தாலும், அந்த லாசரு தேவனாலே மிகவும் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், அங்கே இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் அங்கே தாமதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே மனம் திரும்புதல் உண்டாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் வர வேண்டுமானால், லாசரு உயிர்த்தெழுப்பப்பட வேண்டுமானால், உலகத்திலே இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் கட்டியெழுப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த மாத்தாளும் மரியாளும் இருந்த பெத்தானியா என்ற அந்த இடத்திலே கடந்து வந்த பொழுது வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மாத்தாள் ஓடி வந்து இயேசு வருகிறார் என்று மாத்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்த. இங்கே 2 பேருக்கு இடையிலே ஒரு மனம் இல்லை. 2 பேருக்கும் இடையிலே விசுவாசத்தில் வித்தியாசம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த அந்த பட்டணத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாய் சில மைல் தூரங்கள் தள்ளி நின்ற பொழுது ஒருவள் ஓடி போகிறாள், இன்னொருவள் வீட்டிலே தங்கி இருக்கிறாள். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்கிற எண்ணம் வர வேண்டும் என்பதை அவர் காண்கிறார். அங்கே மாத்தாள் வந்து என்ன சொன்னால் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்.
அப்படியானால் இயேசு கிறிஸ்து இவ்வளவு நாளும் மாத்தாளோடும் மரியாளோடும் அங்கே கூடியிருந்து அவர்கள் தேவனை அறிந்ததெல்லாம் அங்கே வீணாய் போயிற்று. ஏனென்றால் எப்பொழுதுமே இயேசு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விசுவாசித்தார்களே ஒழிய, இயேசு எங்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், அவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது, அந்த வல்லமை இன்றைக்கு நமக்கூட கிரியை செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். இன்றைக்கு திருச்சபையே இன்றைக்கு எப்பொழுதும் இயேசு வர வேண்டும், இயேசு வந்தால்தான் ஒரு அற்புதம் நடக்கும், ஊழியக்காரர்கள் வர வேண்டும், ஊழியக்காரர்கள் வந்தால்தான் ஒரு அற்புதம் நடக்கும், ஊழியக்காரர்கள் சபையிலிருந்து பிரசங்கிக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் எனக்காய் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய ஊழியர்கள் வந்து எனக்காய் ஜெபித்தால்தான் அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் இயேசுவை பார்க்கிறது போல ஊழியர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இன்றைக்கு தொலைபேசியிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி ஊழியக்காரர் வந்து ஜெபிக்காவிட்டால் அங்கே அற்புதம் நடக்காது. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்வதை பார்க்கிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எப்பொழுது? அதுக்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். 4 நாட்கள் கர்த்தர் தாமதிக்கிறார். தேவனுடைய மகிமை காணப்படுவானோமானால் கர்த்தர் தாமதிக்க வேண்டி வரும். தேவனுடைய வார்த்தை அங்கே 100க்கு அதிபதி ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நீர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும். புறஜாதிகளுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் கூட இன்றைக்கு மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய சகோதரன் எழும்பி உயிரோடு வருவான் என்று சொல்லவில்லை. நீர் இருந்திருந்த ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவர்கள் வந்து விட்டது. அவர்கள் வந்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வந்த பொழுது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லி, இதை நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்கிறார். அப்ப அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து வருகிறவரான இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது உன்னுடைய மகன் உன்னுடைய சகோதரன் எழும்பி வருவானா என்று விசுவாசிக்கிறான் என்பதைத்தான் கர்த்தர் கேட்டார். ஏண்டா, உயிர்த்தெழுதல் அங்கே வந்து விட்டது. உயிர்த்தெழுதல் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள தேவன் அங்கே அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் மாத்தாள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இப்பொழுது என்னுடைய சகோதரன் இப்பொழுது அங்கே உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அந்த விசுவாசம் காணாது, ஒரு மனம் காணாது. இன்றைக்கு திருச்சபையே, மாத்தாள் என்கிற திருச்சபையே, மரியாள் என்கிற திருச்சபையே, உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நீ எதை சிந்திக்கிறாய்? எதை விசுவாசிக்கிறாய்? பிரியமானவர்களே, அந்த இடத்திலே வந்த பொழுது ஒரு துக்ககரமான காரியம் நடக்கிறது. இவர்களுடைய விசுவாசத்தை கண்ட பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே மரியாளிடத்திலே வந்த பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்தவர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரியாளுடைய வாயிலிருந்தும் அதே வார்த்தைகள், ஆண்டவர் விசுவாசித்த வாஞ்சித்த வார்த்தைகள் அல்ல, அதே வார்த்தைகள், நீர் இங்கே இருந்தீரானால். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம், நீங்கள் எழும்ப வேண்டும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையிலே வாதை என் கூடாரத்தை அணுகாது, கொள்ளை நோய் என்னுடைய கூடாரத்தை அணுகாது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி என்னுடைய வீட்டை பாதுகாக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிற மட்டுமல்ல, அதை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறார், நான் மரித்தாலும் பிழைப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது.
நான் என்னென்றைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் என்னென்றைக்கும் நான் நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக என்னத்தை பார்க்கிறோம்? அங்கே இயேசு கண்ணீர் விட்டார். இவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, இவர்களுடைய ஒருமனமில்லாததை பார்த்து கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. அப்பொழுது அவர்களில் சிலர், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை என்ற அந்த அறையினிடத்திலே வருகிறார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இயேசுவே வாருமையா என்று கூப்பிடும்படியாக கர்த்தர் இவ்வளவு நாளும் உன்னை விசுவாசத்திலே வளர்க்கவில்லை. அங்கே சீஷர்கள் 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தும் வேதம் சொல்லுகிறது, எம்மாவூருக்கு போன அந்த 2 சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் அறியாமலே இருந்தார்கள். அவர்கள் அறைக்குள்ளே போய், அந்த வீட்டுக்குள்ளே போய், அவர்கள் அப்பம் பிட்ட பொழுது அவர் ஆசீர்வதித்து அப்பத்தை பிட்டார். அப்பொழுது வேதம் சொல்கிறது அவர்களுடைய கண்கள் திறந்தது என்று சொல்லி. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறோம்? எப்படிப்பட்டதான ஜனங்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம்? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மத்தியாயத்தில் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து விசுவாசத்தை காண்பேனோ என்று கலங்குவாரா? அல்லது கொஞ்சத்திலே நீ விசுவாசம் உள்ளவனா இருந்தாய், கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தது, மலையை பார்த்து தகர்ந்து போ என்று சொன்னாய், விசுவாசியே நீ எழும்பி மேலே வா, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தா என்று, மணவாளனே மணவாட்டியே நீ மேலே வாண்டு சொல்லி உன்னை அழைக்கிற சத்தத்தோடு மத்தியாயத்தில் அவர்களோடு கூட போக ஆயத்தமாக இருக்கிறோமா? எல்லாவிட்டால் இன்றைக்கும் யாராவது எனக்காக வந்து ஜெபிக்கட்டும், யாராவது என்னுடைய தேவனுடைய வார்த்தையை எனக்கு வந்து சொல்லட்டும். டிவியை போட்டு பாருங்க, அதில் ஏதாவது ஆறுதலான வார்த்தைகள் இருக்கிறதா? அந்த ஃபோனை எடுத்து பாரு, ஏதாவது வார்த்தை வந்து என்னை உயிர்ப்பிக்கிறதா? கலங்கி போனேனே, என்னுடைய வேதனை யார் நீக்குவார்கள் என்று இன்னும் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? விசுவாசியே, வேதம் சொல்கிறது விசுவாசி அவன் பதறுவதில்லை. விசுவாசத்தினால் அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இன்றைக்கு மாத்தாளை மரியாளை சந்தித்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வீட்டு வாசலுக்கு கடந்து வந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறாய்? அவருடைய இருதயத்தை கலக்க வைக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறாயா? இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் வடிக்க வைக்கிறோமா? எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உடனடியாகவே அங்கே போய் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். இழந்து போனதை ரட்சிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். மரித்தவர்களை எழுப்பும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். இழந்து போனதை தேவன் திரும்பவும் உனக்கு தரும்படியாகத்தான் வந்திருக்கிறேன். கல்லை எடுத்து போடு. அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த கல் அன்றைக்கு எடுக்கப்பட்டது. இனிமேல் நான் புறஜாதிகளோடு கூட நான் ஒப்பந்தம் கலக்க மாட்டேன், அந்நிய நுகத்தோடு நான் இணைக்கப்பட மாட்டேன் தீர்மானித்தான். தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டான். அவன் திரும்பி போய், வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்குரியது எல்லாவற்றையும் மீள பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ஹல்லேலூயா! முறியடித்தான், விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா! எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவன் விடுவித்தான், அவன் முறியடிக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது நாங்கள் முறியடிக்க முடியும், நாங்கள் எல்லாவற்றையும் விடுவிக்க முடியும், நாங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல இழந்து போன லாசருவை அன்றைக்கு அந்த சகோதரிகள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். லாசருவே எழும்பி வா என்று சொன்ன அந்த வார்த்தை லாசருவினுடைய இருந்த அந்த கல்லறையை உடைத்தது.
கல்லறையினுடைய கல்லுக்குள்ளாலே அந்த வார்த்தை கடந்து போனது. கல்லுக்குள்ளாலே கடந்து போன வார்த்தை லாசருடைய காதுக்குள்ளே கடந்து போனது. லாசருடைய காதுக்குள்ளே கடந்து போனதான அந்த வார்த்தை லாசருடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போய் அவனுக்குள்ளே உயிரை, ஜீவனை உண்டாக்கினது. எப்படி ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அந்த சுவாசம் அந்த மண்ணுக்குள்ளே கடந்து போய் அந்த ஆதாம் என்கிற அந்த மண்ணுக்குள்ளே ஜீவனையும் வல்லமையும் உண்டாக்கினதோ, அதே வல்லமை அன்றைக்கு உயிரோடு இருந்தது. அதே வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. ரோமர் 8:11 சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பத்திலே அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை, உன்னுடைய குடும்பத்திலே கட்டப்பட்ட சூழ்நிலை, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, கல்லறைக்குள்ளே அங்கே மரித்த சடலமாயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன் உயிரோடு எழும்ப பண்ணும்படியாய் உனக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். திரும்ப பெற்றுக்கொள்ளும் அதிகாரம், விடுவிக்கும் அதிகாரம், அவர்களை நிர்மூலமாக்கி எதிரிகளை நிர்மூலமாக்குகிற அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அது இல்லையே இது இல்லையா என்று நாம் வழங்கி கொண்டிருக்காமல், நான் இருக்கிற இடம், எந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய சமூகம் வந்திருக்கிறது. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நாம் இழந்து போனதான சமாதானம், நாம் இழந்து போனதான மகிழ்ச்சி, நாம் இழந்து போனதான நிம்மதி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு மாத்தாளும் மரியாளும் எப்படி அவர்களுடைய ஒரே ஹோப் அந்த சகோதரன் திரும்ப பெற்றுக்கொண்டது போல, அன்றைக்கு எப்படி தாவீது தான் இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல, இன்றைக்கு நானும் நீங்களும் நாங்கள் இழந்து போன எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாங்கள் ஆதியிலே திரும்பி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை இப்பொழுது நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனபடியால் தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே ஆண்டவராகிய தேவன் சபையை பார்த்து சொல்கிறார், ஆதியிலே கொண்டு வந்த அன்பை நீ விட்டாய். சிலவழி நாங்கள் அன்பை இழந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய அன்பு எங்களை நெருக்கிய ஒரு பவுல் சொல்லுகிறான், கர்த்தருடைய அன்பு மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த சிருஷ்டியானாலும் அந்த அன்பை விட்டு எங்களை ஒரு நாளும் பிரிக்காது. இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான அன்பு, திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான வல்லமை, திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான அபிஷேகம் கர்த்தராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாய் இதை குறித்து தியானிப்போம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறபடினால், நீ விசுவாசத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறபடினால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசி அவன் என்றும் பதறான். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவன் நாளே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் கடந்து வருவோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் இந்த வார்த்தைகள் கூட எங்களோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இழந்து போனதை குறித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்காமல் நாங்கள் மறுபடியும் இழந்து போனதை நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் என்று சொன்னவர் திரும்பவும் அந்த பரிபூர்ண ஜீவனை எங்களுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, இழந்து போன பல காரியங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப கொடுக்கிற தேவன், அதற்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தீரே. ஆண்டவரே, நான் இழந்து போன நிம்மதியை எனக்கு திரும்ப கொடுத்தீரே. நான் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தீரே. நான் இழந்து போன ரட்சிப்பை திரும்ப கொடுத்த தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன் நீர், நெருந்த நாணலை முறியாத தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன பல காரியங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தை நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள்
ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலே குடும்பமாக இருந்து அவர்கள் எழுந்திருந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. அவர்கள் பிரகாசிக்கும்படியாய் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் ஒளியாயிருந்து அவர்களை பிரகாசிக்க பண்ணுவதாக. அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்களாக. அவர்கள் கல்லறைகளை உடைப்பார்களாக, கட்டுகளை அவிழ்ப்பார்களாக. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை நான் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்வேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் நாம் அனைவரும் கூட ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இதை கேட்டு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நித்தியமாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.